டெல்வின் சில்வா அவர்கள் இந்த கட்சியினுடைய அதிகாரமிக்க பதவியில் இருந்து கொண்டு அவர் கடந்த கால ஜேவிபியினுடைய அதே இனக்குரோத அரசியலையே நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்கள் அதே அதே பயங்கரவாத நடவடிக்கைகளை அவர்களும் செய்திருக்கிறார்கள். அதாவது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக இவர்கள் என்ன குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்களோ அதே குற்றச்சாட்டுகளை இந்த ஜேவிபியுடைய உறுப்பினர்கள் செய்தார்கள். அவர்கள் வெளிநாடுகளில் தஞ்சம் அடைந்திருந்தார்கள். அவர்களுக்கு அப்போது தடை விதிக்கப்பட்டிருந்தது. 2 தடவைகள் இந்த ஜேவிபி இயக்கத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. 71ஆம் ஆண்டு அவர்கள் ஒரு ஆயுத கிளர்ச்சி செய்த போது அவர்களுக்கு ஸ்ரீமாவு அரசாங்கம் தடை விதித்தது. பிறகு ஜேஆர் ஆட்சிக்கு வருகின்ற போது இவர்களை எல்லோரையும் வெளியே விட்டார். இவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கி இவர்களுடைய தடையை எடுத்து வெளியே விட்டார். மீண்டும் 83ஆம் ஆண்டு அதாவது இனப்படுகொலை நடந்த போது ஜூலையில் நடந்த கருப்பு ஜூலை படுகொலையின் போது ஏபியுடைய உறுப்பினர்கள் தான் இந்த கொலைகளில் பெரிய அளவில் ஈடுபட்டார்கள் என்பதன் அடிப்படையில் ஜேஆரால் இவர்கள் மீண்டும் தடை விதிக்கப்பட்டு இவர்களை பலர் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டார்கள். டில்வின் சில்வா தமிழரை நிர்வாணப்படுத்தி படுகொலை செய்கின்ற ஒரு புகைப்படத்தினை கங்காரு மாவட்ட பத்திரிகையினுடைய பத்திரிகையாளர் அமரசிங்க எடுத்திருந்தார். அந்த புகைப்படம் தான் இப்போதும் காட்சி எல்லா இணையதளங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. 14 படங்களை அவர் எடுத்திருந்தார். அந்த படங்கள் ஏவிபியினுடைய உண்மை கொடூர முகத்தை நாங்கள் வெளிக்காட்டுவதற்கு போதுமான சான்றுகள். அதே ஆட்கள் இப்போது இந்த பதவியில இருக்கிறார்கள்.